உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோணிக்குதே. பிரியமானவர்களே, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்மளை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொண்டு அவர் சித்தத்தின் மத்தியில் என்னை நான் எப்படி அர்ப்பணித்தேன் என்பதை குறித்து இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே. நிச்சயமாக தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தத்தை இன்னும் அறியாதவர்களுக்கு இது பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும். பாருங்க, நாம் தேவ சித்தம் என்னன்றதை நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கடி ஓடி போய் மற்றவங்ககிட்ட போய் கேட்குறோம். என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், இப்படி நடக்குமா, அது நடக்குமா, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்றது மாதிரி நம்ம போய் கேட்குறோம். ஆனால் தேவனுடைய சத்தம், அந்த பாட்டில் பாருங்க, என்னுள் பலமாக துணிக்குதே. நமக்குள் கேட்க வேண்டும், நம் காதுக்குள்ளே கேட்கணும், நம்ம இருதயத்துக்குள்ளே கேட்கணும். அவர் சத்தத்தை நம்ம ஹார்ட்டில் கேட்கும். ஹார்ட் பீட்டு மட்டும் இல்லை, அவர் சத்தம் இருதயத்துக்குள்ளே இருந்து வரும், நம்ம காதுக்குள்ளே இருந்து வரும், கேட்கும். நான் எப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டேன் என்பதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த லிங்கை இதில் கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக பாருங்கள், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதை ஷேர் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, என்னோடு தொடர்பில் நீங்கள் தினந்தோறும் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.